குறிப்பிட்ட தேசத்துல பொது உடைமை கட்சி அந்த தேசத்தை பிடிச்சிட்டாங்க. அதனால இந்த இயேசு கிறிஸ்துவ சொல்றவங்க வணங்குறவங்க எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க. இயேசுவை மறுதலிக்கணும், இயேசுன்ற வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடாது. அவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டாங்க, கொலை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு எளிய ஊழியக்காரர் இவர் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார் என்று அவரை துரத்த ஆரம்பிச்சாங்க. அவரை கொன்னூர்னா இல்லாட்டினா நிறைய பேரை இவர் இயேசு இயேசுன்னு சொல்ல வச்சிருவார் சொல்லி அவர் தன் உயிர் தப்புவதற்கு அந்த இராணுவத்திடமிருந்து தப்புவதற்கு ஓடினார். அவர் வீட்டை விட்டு ஓடி காட்டு வழியா போகும்போது ஒரு மலை பிரதேசத்தில் ஓடினார். அவங்க பின்னால் அவரை தேடிக்கொண்டே துரத்தி கொண்டே வர்றாங்க. ஒரு இராணுவமே துரத்தி கொண்டு வருகிறார். இவரை பார்த்தாலே கொன்னுருவாங்க, அந்த மாதிரி வெறியோட வர்றாங்க. இவர் இயேசுவை துதித்து கொண்டே ஓடுறாரு. தன் உயிர் தப்ப மரணத்துக்கு அவருக்கு ஒரு அடி தூரம் தான். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, எந்த மனுஷரும் காப்பாற்ற முடியாத நெருக்கமான சூழ்நிலை, யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. அப்ப இதுக்கு மேல ஓட முடியாது, பலனெல்லாம் இழந்துட்டார். கடைசியில பார்த்தா ஒரு சின்ன மலை குகை இருந்தது அந்த மலை பகுதியில. அவர் சொன்னார், ஆண்டவரே இதுக்கு மேல என்னால ஓடவும் முடியாது, இந்த இக்கட்டுக்கு இவங்க துன்மார்க்கர் கையிலேருந்து என்னை காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த குகைக்குள்ள போய் அமர்ந்து கொண்டார். அவங்க வந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களே, குகைக்குள்ள நுழைஞ்சு அவரை கொன்னுருவாங்க. ஆனாலும் உள்ள போய் ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே யாரையும் என்னை காப்பாற்ற முடியாது, இந்த இக்கட்டு நேரத்தில் மனைக்கு கூப்பிட்றேன்னு சொல்லி. ஆண்டவரை இந்த சில நிமிஷ நேரத்தில் அவங்க வந்துருவாங்க இந்த எல்லைக்குள்ள. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு சிலந்தி பூச்சிக்கு கட்டளையிட்டார். அந்த சிலந்தி பூச்சி வேகமா இந்த குகையை மூடுற மாதிரி கூடை கட்டி முடித்து விட்டாரு. வேகமா அந்த பூச்சி அப்படியே அந்த குகையை மூடுற மாதிரி கூடு கட்டி முடித்து விட்டார். சிலந்தி கூடு தெரியல, அந்த வலை பெரிய அளவுல இருக்கும். அந்த போர் வீரர்கள் வந்தாங்க. எங்க போன அந்த ஆளு? இங்க தானே வந்தான், தேடி கண்ணு கெட்டின தூரம் வரை காணுமே. ஒருத்தர் சொல்றாங்க ஒரு குகை இருக்கு, அதுக்குள்ள ஒளிஞ்சிருப்பான்னு சொல்லி. அது பக்கத்துல வந்தான ஒருத்தர் சொன்னா, இல்ல குகைகளை போயிருக்க முடியாது, சிலந்தி பூச்சி கூடு இருக்கு பாருங்க, அவன் உள்ள போயிருந்தா இதெல்லாம் அந்த கூட்டெல்லாம் அவன் பிச்சு எரிஞ்சிட்டுலாம் உள்ள போயிருக்கணும். இது கூடு இருக்குது, அதனால உள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமா, இது உள்ள போக ஆள் போக வாய்ப்பே இல்லை. அந்த குகையை அந்த சிலந்தி பூச்சியோட கூடு மூடி இருக்குது, சரி வாங்க அங்க போயிருப்பான்னு கடந்து போயிட்டாங்க. ஒரு சிலந்தி பூச்சி ஆண்டவரை வைத்து தன்னுடைய ஊழியக்காரனை பாதுகாத்தார். அந்த இக்கட்டான நேரத்துல அவர் கர்த்தரை கூப்பிட்டதனால பாதுகாத்தார். உங்களுக்காக அற்புதம் செய்வார்.